ஹலோ நமஸ்தே. இப்போ நம்ம ஸ்வரில் 13 எழுத்துக்களையும் வெஞ்சனில் 33 எழுத்துக்களையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். மேடம் இதெல்லாம் எப்படி நாங்கள் ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 13 வெஞ்சனில் உள்ள 33 எழுத்துக்களை நான் போர்டில் எழுதியிருக்கேன். இப்போ நான் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவேன். முதல் தடவை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறப்ப நீங்கள் கேளுங்க. ஏன்னா உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் ஹிந்தியில். அதனால் முதல் தடவை நான் சொல்கிறப்ப நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது தடவை நான் சொல்கிறப்ப நீங்களும் என் கூடயே சொல்லி பாருங்கள். அப்போ உங்களுக்கு உச்சரிப்பு தெளிவாயிடும். அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக நான் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் விதவிதமான கலரில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாம், உச்சரிப்பு பழகலாம். நீங்களும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் கேளுங்க, செகண்ட் டைம் நீங்களும் உச்சரித்து பழகுங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்வர் அ அ ஆ ஆ இ இ ஈ ஈ உ உ ஊ ஊ ரி ரி ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஔ ஔ அம் அம் அஹ அஹ ஸ்வர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வியஞ்சன் க க ख ख ग ग ख घ ஞ ஞ ठ ठ ठ ठ ज ज झ झ ञ ञ ट ट ठ ठ ड ड ठ ठ न न त त त त द द द द न न प प फ फ ब ब फ फ म म य य र र ल ल व व श श इश इश स स ह ह இதான் இந்த ஸ்வர் வெஞ்சனுடைய உச்சரிப்பு. இதை நீங்க அடிக்கடி இந்த வீடியோ போட்டு நீங்க உச்சரிப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ரொனன்சியேஷன் வரும்.
அடுத்து எந்த லெட்டர்ஸை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தது உங்களுக்கு கற்றுத்தரேன். தன்யவாத்.